So welcome to another episode of Vibe with Karthik. ஏன் வைப் சரியில்லை சோகமா? ஆமாம். என்ன சோகம்? ஆனால் என் மூஞ்சில் பாரு, இன்னைக்கு உனக்கு விடுமுறை, அதனால தான் நீ சந்தோஷமா இருக்கிற. என்ன விடுமுறை? யார் இது சாட்டர்டே எப்பயுமே எனக்கு விடுமுறை தான். சாட்டர்டே விடுமுறை தான், ஆனால் இங்கேருந்து உனக்கு விடுமுறை. ஓ, விடுதலையை தான் அப்படி சொல்றியா? யாருக்கிட்ட இருந்து விடுதலை? ஒய்ஃபுக்கிட்டே அம்மாக்கிட்டே இருந்து விடுதலை. ஆண்களுடைய பல நாள் கனவான ஒன்று இன்று நடக்கவிருக்கிறது. எஸ். ஸோ இன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட்டு நமக்கு ஒரு பார்ட்டி இருக்கு. கல்யாணம் ஆகி முதல் முறையாக என் மனைவியை விட்டு பிரிய போகிறேன். அது உனக்கு ஹாப்பியாக இருக்குது. சோலி முடிச்சு சந்தோஷமா இல்லை இல்லையே, சோகமாக தான் இருக்கேன். அங்கே ஒருத்தங்க வேறு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அதனால் வாய்ஸ் மட்டும் கேட்குது, இருங்க வந்துடுவாங்க. ஸோ ஆமாங்க, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பாய்ஸ் நைட் அவுட்டுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கேன். அந்த பர்மிஷன் எப்படி வாங்கினேன் அப்படின்னா, இன்றைக்கி பகலில் அவங்க எங்கே போனாங்க அது ஏன் சொல்லலை நீ? அவங்க ஃப்ரெண்டோடு போயிட்டாங்க. இன்றைக்கி கேர்ள்ஸ் டே அவுட் பிளான் பண்ணி போயிட்டாங்க. துபாயில் எங்கள் கேர்ள்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கூட அவங்க கேர்ள்ஸ் டே அவுட் போய் பவுலிங் அது இதுன்னு கொஞ்சம் ஃபன்னாக இருந்துட்டு வந்திருக்காங்க. இப்போது அதுக்காக நம்மளும் போகணுமா இல்லையா? பழி வாங்கணும்ல. பழிக்கு பழி வாங்க. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இது குடும்பம் நினைச்சு என்ன நினைச்சு? குடும்பம் தான் இருந்தாலும் அவளே போயிட்டா நம்ம என்ன அப்படின்னு போயிட்டு கிளம்புறேன். சீச்சி அப்படி கிடையாது, அப்படிதான், அப்படியெல்லாம் சொல்லலாமா? ஸோ இன்னைக்கு கேர்ள்ஸ் டே அவுட் முடிஞ்ச கையோட சூட்டாக நம்ம கேட்டால் தான் பர்மிஷன் கிடைக்கும். அதனால டுடே இஸ் பாய்ஸ் நைட் அவுட். இன்னைக்கு ஒரு தரமான சிறப்பான சம்பவங்களை பார்க்க போறீங்க. சரி, நீயும் அவளும் ஜாலியாக உட்காந்து கடலை போட்டுருங்க. சென்று வருகிறேன் தாயே. கண்டிப்பாக போயிட்டு வாப்பா. என்ன தலையை தொங்க போட்டுட்டு இருந்த நீ போகும்போது நீ கேர்ள்ஸ் டே அவுட் கண்ணாடி கழட்டிடுவா. ஏன் அழகு குறைவா தெரியுமா? நம்ம இதுதான் ரியாலிட்டி. அதாவது நீ போகும்போது நான் உன்னை எப்படி சிரிச்சுட்டு பாய் காமிச்சேன், அந்த கிளிப்பை நான் ஆட் பண்ணுவேன். நான் சிரிச்சுதானே இருக்கேன். சிரிக்கலையே, சோகம் தெரியுதே உன் மூஞ்சில. எனக்கு பாசம் இருக்குப்பா, ஒரு நாள் பிரிஞ்சாலும் எனக்கு சோகமா இருக்கும்பா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கு. எனக்கு பாசம் இல்லைன்றியா? அப்போ நான் இப்போ அங்கே போயிட்டு 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி உனக்கு மெசேஜ் பண்ணுறேன், ஐ மிஸ் யூ. சரியா? வேண்டாம், நீங்கள் அங்கே போய் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ உன் கட்டளையே சாசனம், உன் சாசனமே கட்டளை. தப்பாக பேசுகிறேன், பாகுபலி ஃபேன்ஸ் இருந்தீங்க மன்னிச்சிருங்க, தெரியல, மறந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு ஈவினிங்காக காத்துட்ருந்தோம். அது இன்றைக்கி நடந்திருக்கு. ஏய், உங்க கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் எப்பயுமே எனக்கு. இன்றைக்கி பாவம் பசங்க, அது ஒரு ஆகணும்ல. அப்புறம் இந்த மாதிரி நீயும் மென்மேலும் பல கேர்ள்ஸ் அவுட்டிங் போகணுன்றது என்னோட வேண்டுகோள். தயவு செஞ்சு நீ நாங்களும் போவோம், நிறைய பிளான்ஸ் இருக்கு. தேங்க்யூ. நீங்கள் இந்த மாதிரி இன்னைக்கெல்லாம் கேர்ள்ஸ் அவுட்டிங் போகிறீங்களோ அன்னைக்கு நைட் நாங்கள் எல்லாரும் பாய்ஸ் அவுட்டிங் பிளான் பண்ணியிருக்கோம். அங்க ஒருத்தங்க பாரு, நாங்களாம் தெருவில் போறதான்னு. நீங்க கிளவிங்க அவுட்டிங் ட்ரை பண்றியா? இங்க வேற கிளவி நம்மளே போவோம். இங்க யாராவது துபாயில அவங்க அம்மா வீட்டுல யாராவது வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா எங்க அம்மாவை கூப்பிட்டு பாட்டிங் அவுட்டிங்லாம் கொஞ்சம் போனீங்கன்னா நல்லா இருக்கும். குச்சி பிடிக்கல எங்க அம்மாக்கு. இப்போ பாட்டின்னு சொன்னது ஒரு கோவமா, ஆனா ஒரு பேரம்பேத்தி வேணும் எனக்கு, நான் பாட்டி ஆகணும்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், இதுக்கு மேலே நம்ம குடும்பத்து கூட இருந்தால் சரிப்பட்டு வராது. பாய் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அது இல்லை, குடும்பத்து கூட இருப்பாரு இங்கே தானே வந்தாகணும். பாய் சொல்ல அவங்களுக்கு. ஆமாங்க, பாய் பாய். இப்படி நல்லா பாய் பண்ணுங்க. நம்ம அங்கே மீட் பண்ணுவோம். ஸோ நம்ம பிரபாவை பிக் பண்ண வந்திருக்கோம். பிரபா வீட்டுக்கு என்ட்ரி ஆகும். ஆனான்றனால அவசரமாக போய் ஒருத்தன் ரூமை சுத்தம் பண்ணிட்டு இருக்கான். ஹாய் பிரபா. ஹவ் ஆர் யூ? இப்படியெல்லாம் ஒரு நிலமை வரும் நம்ம நினச்சிமா? மகி மறுபடியும் பாரு எப்படி பேசுகிறான்ட்டு. ஏய் சூப்பராக இருக்கு, க்யூட்டாக வச்சுருக்கான் வீட்டை, பார்த்தீங்கன்னாலே தெரியும். இவன் வைக்கல, மகி தான் வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஏய் சூப்பரா, பரவாயில்ல. மீன் செத்துருச்சா? எங்கடா மீன் இருக்கு? இப்போ தான் குஞ்சு பொரிச்சிருக்கா? சாரிங்க. ஏய் எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஓ சாரிங்க, இருக்கு.
ஏன் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க உன் மீன்? ஸோ ஆமாம், இதுதான் நாங்கள் வந்து பிரபா வீட்டுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். பொன்னாடி வந்து அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு கேர்ள்ஸ் டே அவுட் பிளான் பண்ணியிருந்தாங்க, முடிச்சிட்டாங்க. அதனால் அங்கே இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து டே நைட் படிடான்னு நான் ஸ்கூல்லேருந்து சொல்லியிருக்கேன் வந்துட்டு நைட் அவுட். டேல ஆல்ரெடி போயிட்டாங்க பாய்ஸ் அங்கே, நம்ம நைட் போய் ஜாயின் பண்ணோம். அதனால டே நைட். என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்ன ஒரு அற்புதமான எக்ஸ்பிளனேஷன். நல்லா இருக்கு நிஜமாவே. இப்போ வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்குறான்னு அவனோட மனசு கடைசியில் சொல்லியிருக்கு போல இருக்கு. அதனால தண்ணி கொடுக்க ரெடி பண்ணுறோம். ஓ, டீ வேற போடலான் இருந்தியா? வேணாம் பிரபா, அந்த அளவுக்கு ஃபார்மாலிட்டிலாம் வேணாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என் கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, இது பிரபா உன் கல்யாணத்துக்கு அப்புறமும் நினைக்கிறேன், இதுதான் ஃபஸ்ட்டு பாய்ஸ் நைட் அவுட். ஏன்னா என்னை பொறுத்த வரையும் அவன் பிரபா ஆல்ரெடி போனாருமே போய்ட்டு வந்தான் எனக்கே சொல்லி. முன்னால எப்படி இருக்குன்னா, ஆளுக்கு ஒரு பெட்டில் எங்கள் இதில் அப்படியே படுத்துருப்போம். ஏதாவது ஒரு டிஸ்கஷனாக இருக்கட்டும் சரி, இல்லை அவுட்டிங் போனோம் வாடவர், அது பேச்சுலர்ஸ்க்கு அது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்படின்னும் போது நம்ம ரெடியாகி கிளம்பிடுவோம். இல்லை அப்போவே உட்காந்து அப்படியே பார்ட்டி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு ஜாமிங் செஷனாக இருக்கட்டும் சரி, லைஃப் டாக்ஸாக இருக்கட்டும் சரி, எல்லாமே. இப்போ நம்ம ஒன்று நினச்சோம் அப்படின்னா அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் ஸோ மெனி அப்ரூவல்ஸ்லாம் வந்து நீடட் இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ வந்து இவன் நானும் ஒரே ரூமில் தான் இருந்தேன். இப்போ வந்து இவனுக்கு ஒரு வீடு இங்கே வந்து நான் பிக்கப் பண்ணிட்டு போகிறதே எனக்கு வந்து ஒரு புதுசாக இருக்குது. ஏன்டா அப்ரூவா இன்னும் உச்சி கூட்டிகிட்டே இருக்கியப்பா? ஜாலியாக தான் இருக்குது கல்யாண வாழ்க்கை, புரியுதா? வா போகலாம், நம்ம போய் பாய்ஸை மீட் பண்ணுவோம். ஸோ இவன் இங்கே யாருக்கு ஃபோன் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இவங்க மனைவி நின்றுருக்காங்க. ஸோ ஏய் என்ன அட்டென்ஸ் போட்டுட்ருக்கியா? பாய்ஸை பார்க்க போகிறோன்னு ஒரு சந்தோஷம், ஆனால் வைஃபை மிஸ் பண்ணுறோன்னு ஒரு வருத்தம். எப்படியே இந்த அரை மணி நேரம் வைஃபை மிஸ் பண்ணுறியா? என் கேங்குக்கே வாய் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தனாலையும் பிழைக்க முடியாது வாழ்க்கையில். நீங்க குட்டி கொஞ்சனா, நான் பெரிய கொஞ்சன். போய் பார்த்தா இந்த நண்டி என்னது? ஐ மீன் இந்த vlog. ஆமா. ஐயோ யாருண்ணா அவன்? சந்தோஷமா இருக்கியா இல்லையா? அந்த மாதிரி காட்டணுமா இல்லை எப்படி காட்டணும்? பட்டைய போட்டா இல்ல, பட்டைய போட்டா நீ ஒழுக்கம்னு அர்த்தமா? நீங்க எல்லாரும் பாய்ஸ் ட்ரிப்னு என்ன நினைச்சீங்கன்னு எனக்கு தெரியும். ரூம்லாம் ஒரு மாதிரி புகையா இருக்கும். அப்படி கிடையாது. இங்க கிட்ட வா, என் செல்ல குட்டியை பாருங்க. இங்க பாரு எப்படி பக்தி பழமா இருக்கான். அப்படியே கொஞ்சம் பாருங்க, குட்டி பக்தி பழமா இருக்கான். பட்டையை போட்டுட்டா நல்லவன் நம்பிடுவாங்களா? அதான் மூஞ்சில பொறிக்கின்னு எழுதிருக்கு. எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் பாருங்க. இவன் ரொம்ப குஷியா இருக்காங்க, ரொம்ப குஷியா இருக்கானா? சோ திவ்யா இவன் மேல அவன் உட்கார்ந்து ஒரு மாதிரி இருக்கு, எந்திரன்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேக் பெயினா இருக்கு, அவனுக்கு விடுறானே. எனக்கு நான் அதெல்லாம் பார்க்கல. நாங்க எனக்கு நடுவுல சப்போர்ட் இருந்தது, சத்தம் மட்டும் தான் கேட்டது. சத்தத்தை கேட்டு என்ன சத்தம் கேட்டுச்சு? அதாவது இவன் அவன் மேல இருந்தானா? நான் ரூம்குள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டு பேர் இந்த பெட்ல இருந்திருக்கானுங்க. நான் பழைய கிளிப் என்கிட்ட ஒண்ணு இருக்கு, நான் அதை ஆட் பண்றேங்க. ஞாபகம் இருக்கா? திவ்யா, நீ அங்க என்ன நடக்குதுன்னு என்கிட்ட கேட்டதுக்கான ப்ரூஃப் இது. லைவா நான் உனக்கு குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிடாதீங்க. சாமி அங்க கும்பிட்ட, இங்க என்ன பண்றீங்க? இங்க வந்து பொட்டு வச்சேன். ஸோ சில நேரங்களுக்கு அப்புறம் இந்த எபிசோட்லாம் வராது. ஏன்னா இந்த மூஞ்சை இப்போ பாருங்க, சிறிது நேரம் கழிச்சு நான் காமிக்க மாட்டேன். அப்படியே தான் இருப்பான். அதே தான் சொல்றேன். நாங்க பொட்டு வச்சிருக்கோம் ஸ்டாக். அலி அப்பிப்போம். நல்லா இருந்தது. அண்ட் நம்ம முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி மேனை பார்க்க போறோம். ஹே ஃபேமிலி மேன் எங்கடா எக்கிட கரெக்டா சொன்ன பாத்தியா? ஃபேமிலி மேன் எதுல என்கிட்ட வர ஃபுல் நான் அதை மறந்தே 6 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ என்னடா புதுசா ஞாபகப்படுத்துற? ஹாய் ஜெயஸ்ரீ. ஹாய் ஜெயஸ்ரீ. இவன் இப்படிதான் சோகமா தானே இருக்கேன், பார்த்தாலே தெரியுதுடாமா. ரூமை வழிநடத்தி கொண்டிருக்கும் மிகப்பெரிய மேதாவியாக நீங்கள் திகழ்வது எங்களுக்கு மிக்க. சமாளிக்க முடியலையா? வரப்போற பொண்ணு கஷ்டமா? ஸோ இப்போ வந்து எங்க ரூமோட இதே இவர் தான். நீ என்ன ஒழுக்கமா உட்கார்ந்தாலும் அங்க பாரு, அப்படி நாடகத்தை மட்டும் பாரு. நீ எவ்வளவுதான் ஒழுக்கமா உட்கார்ந்தாலும் உலகத்துக்கே தெரியும் நீ என்ன பண்றன்ட்டு. பொறுக்கி பையன் எப்படி ஒரு மூஞ்சி வச்சிருக்கான் பாரு இவன். இதை வச்சுதான் நான் ஏமாத்துறான் ஊரை. தெரியுமா? இந்த ஆள் வந்தா எல்லாத்தையும் எடுத்து போடுவாருன்னு எல்லாம் எடுத்து டீசன்ட் எடுத்து.
இல்ல கட்டில் கடியில தேடி எனக்கு எதிரி வெளியே இல்லடா. வெரி குட் வெரி குட். வந்து சுமார் நான் இருக்கும் போதுல இருந்து இந்த பேக் ஃபுல்லா தான் இருக்கு. இப்போ இல்ல எடுத்து வச்சிருவேன். இந்த வடிவேல் இனிமே அடுத்த வாரம் தான் அதை அடிக்க வைக்கணும். ஸோ ஆக மொத்தம் நீ இதை துவைக்கவும் மாட்டேன், காலி பண்ணவும் மாட்டேன். இதுக்குள்ள போட்டிருக்கானா? சரி, ஆக மொத்தத்துல மோத்தி ஒரு பூக்கி இல்ல பொறுக்கியா? நீ அவ்வளவு ஹைட் இருந்தா அப்படிதான் வரணும். உன் வாழ்க்கை எப்படிதான் போயிட்டு இருக்கு? ஏன் இப்படி போய் அப்படி போனா அதுக்கு என்ன கஷ்டமோ அப்படி போய் திரும்பிடுச்சு. நேராவே போலாமே, போகலையே. ஸோ சுமார் நாங்கள் வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு, இன்னும் அந்த பார்ட்டி ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்காருன்னு அங்கே வந்து தினேஷ் கை காமிச்சான். வாங்க விக்கி வாங்க, என்ன இந்த பக்கம்? கரெக்டு. அவன் யாரு? ஏய் கவின், என்னடா கவர்ல என்னமோ எடுத்துட்டு வரேன். கவின் காமி ஜெஸ்ஸி நாளைக்கு சண்டே மேட்ச்ன்றனாலயா? ச்சே, டீமுக்காக எப்படி இருக்கான். ஓ இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டேன். ஸோ கவினுக்காக தான் மொத்த கேங்கும் வெயிட் பண்ணிட்டு. என்ன அவனுக்காக தான்? என்னது என்னாச்சியா? என்னடா ஒரு மாதிரி இருக்க? கவினை கூட்டு வந்தீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சாப்பாடுறா, உங்களுக்காக சாப்பாடுலாம் வாங்கி வச்சிருக்கு. ஆமா, அப்புறம் கேரம் போர்டு விளையாடுவியா? ஆமா. காயின்லாம் தப்பு தப்பா அடிப்பியா? அதுக்கப்புறம் குழியில விழுந்தா வத்தாதாங்க. தப்பா அடிச்சானே கரெக்டா அடிச்சானே. என்னமோ தப்பா பேசுறேன். நிஜமா தாங்க நான் சொன்னேன். குழியில போட்டுருவியா? கரெக்டா போடுவீங்க. உனக்கு எப்படி தெரியும்? உனக்கும் கிங்காங்க என்ன சம்பந்தம்? அது என்னோட குறை கூட போட்டோம்ல, உனக்கு வேணாம். சரி சாப்பிடுவோமா? ரெடி? கோயிலுக்குள்ள கேமரா அலௌட் இல்லன்னு தெரியாதா உனக்கு? என்னது? கோயிலுக்குள்ள கேமரா அலௌட் இல்லன்னு தெரியாதா? சரி ஓகேங்க, நாங்க சாப்பிட்டு வரோம். ஓகே, அது மூலப்பரிகாரமா என்னடா சொல்லுவாங்க? அங்க வந்து நின்னு கேமரா எடுத்து ஏன் மூலப்பரிகாரம்னா? திவ்யாலனா மூலப்பரிகாரமா அது பேரு? அட சும்மா இரேண்டா. ஏதோ மூலப்பரிகாரம் பண்ணானா மாமா? திவ்யா அவங்க மாமனார் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்க. அந்த மூலப்பரிகாரம் எனக்கு வாய் வராது, பேச தெரியாது. A few moments later. ரகளைகள் ஆரம்பம். பொம்பளைகளை தொடக்கூடாது, பொருள்களை விடக்கூடாது. இப்போ நம்ம வந்து ஒரு மிடில் ஆஃப் தி பார்ட்டில இருக்கோம். நீ என்ன கவின் ஃபீல் பண்ற? நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. ஃபீல் பண்றதெல்லாம் சொன்னா நீ ஏன் சர்டிபிகேட் போடுறது இருக்கும்? நீ என்ன ஃபீல் பண்ற? மிடில் ஆஃப் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன் நான். ரொம்ப ஏன் ஒரு மாதிரி இருக்க? நல்லா தானே இருக்கேன். ஏன் மேல பாக்குற? கேமரா இங்க இருக்கு, நீ ஏன் மேல? அது சில நேரம் மேல நோக்கி பாஞ்சிருது. ஒரு சிவப்பு காய் வெளியே போகுது. பின்னாடியே கருப்பு காய் போகுது. நீ மிடில் ஆஃப் தி பார்ட்டில என்ன ஃபீல் பண்ற? நம்ம தூங்க போறோம். ஓகே, நல்லா சாப்பிட்டோமா? நல்லா சாப்பிட்டோம். நீ ஏன் ஒரு மாதிரி நீ என்ன ஃபீல் பண்ற? நான் வந்து இந்த மாதிரி மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம பார்ட்டி பண்ணோம், கேதர் ஆனோம்னா லைஃப் நல்லா இருக்கும். கெட் டுகெதர் இந்த மாதிரி பண்ணோம்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி கேதர் ஆனோம்னா நல்லா ஹாப்பியா. ஏன் கையை போட்டு பேசிட்டே இருக்க ஒரு மாதிரி? இல்லடா, நீ எதையாவது காட்டிடுவேன்னு பயமா இருக்குடா. ஓகே, அடுத்து யார் இருக்கா? நீங்க டான்ஸ் ஆனது பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. மகா நடிகண்டா நீ. ரொம்ப சந்தோஷமா பட்டேன். பொட்டு வச்சிருக்கனால தான் எனக்கு உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, நீ என்ன பண்ற? நான் ஜாலியா இருக்கேன். நீ ஜாலியா இருக்கியா? சரி. ஹே இரு, உன்னை பார்த்தாலே தெரியுதுடா நீ ஜாலியா இருந்திருக்கன்னு தெரியுது. பாய்ஸ் தான் ஜாலியா தான் இருக்கும். பாய்ஸ் என்னது? பாய்ஸ் ரூம்னா ஜாலியா தான் இருக்கும். தேங்க்ஸ் பிரதீப் ஃபார் தி பியூட்டிஃபுல் ட்ரிப். ஐ மீன் சாரி ட்ரிப்பில் இது பேர் என்னது? கெட் டுகெதர். ஏன் ஒரு மாதிரி படுத்துட்டா? எந்திரா மணி 12:45. அவனுக்கு தூக்கம் வராத. நாளைக்கு காலைல 4:30 மணிக்கு எந்திரிச்சு மேட்ச் போகணும். எடிட்டருக்கு அப்பப்போ பேமெண்ட் பண்ணிரு, இல்லைன்னா இதெல்லாம் வச்சுப்பான். தெரியல தம்பி, நீ எனக்கு பேமெண்ட் பண்ணலையோ 1 மணி ரிலீஸ் ஆகும். ஓ மை கரெக்ட். அந்த பயம் இருக்கட்டும். 1 மணி எல்லாரும் கிளம்பி எங்க போயிட்டு இருக்கோம்? சாய் குடிக்க. எவ்வளோ நாளாச்சு டீ குடிச்சு. நம்ம ஏன் இவங்க 11 பேரை கூப்பிட்டு மேட்ச் ஆடக்கூடாது? இல்ல